வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளை இலவசமாட்டு நீங்கள் பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி பள்ளியாக இருந்தாலும் சரி, இலவசமாட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆர்டிஏ அட்மிஷனுக்கு எப்படி உங்களுடைய பிள்ளைகளை இலவசமாட்டு சேர்ப்பதற்கு ஆன்லைன் மூலமாட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரொசீஜரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஆர்டிஇ அடுத்த ஸ்பேஸ் விட்டு டிஎன் ஸ்கூல்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஐ ஏசிடி 2009 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் அதனுடைய ஹோம் பேஜுக்கு இதெல்லாம் போகும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் மேலே உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருப்பாருங்க. ஆர்டிஏ அட்மிஷன் 2024 2025 அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டாப்லேயே அந்த ஆப்ஷன் இருப்பாருங்க, ஆர்டிஇ அட்மிஷன் 2024 2025 சொல்லிட்டு. இதில் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணணும். வேறு இந்த அப்ளை ஒன்றுமே நீங்கள் அதை கிளிக் பண்ணிடுறாங்க. ஸோ ஒன்லி அந்த ஆர்டிஏ அட்மிஷன் 2024 2025 அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு மெயின் பேஜுக்குள்ளால் போகும். இதில் பார்த்தீங்கன்னா வியூ ஸ்கூல் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் கன்னியாகுமரி, அதனால் கன்னியாகுமரியை செலக்ட் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு கன்னியாகுமரியில் இந்த ஆர்டிஐக்கு கீழே எந்தெந்த ஸ்கூலில் ஃப்ரீயாக நீங்கள் எல்கேஜியில் நீங்கள் அட்மிஷன் ஆகலான்னு சொல்லிட்டு அதனுடைய ஸ்கூல் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய வீட்டுக்கு நியரஸ்ட்டாக நீங்கள் எந்த ஸ்கூலில் உங்களுடைய பிள்ளைய ஃப்ரீ எஜுகேஷனில் ஆர்டிஐ அட்மிஷன் போட விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கூலுடைய நேமை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்படி சர்ச் பண்ணிக்கலாம். நான் செட் பண்ணுறேன் கார்மல். டைப் பண்ணிவிட்டு கோ கொடுத்தா போதும். ஸோ அந்த கார்மல் ஸ்கூல் நான் டைப் பண்ணி கோ கொடுத்துட்டேன். என்ன பாருங்கள், கார்மல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மணலிக்கரை. இப்படி உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கிற எந்தெந்த ஸ்கூலில் இந்த ஆர்டிஏ அட்மிஷனில் ஃப்ரீயாக படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அதோடைய நேம் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஸ்கூலில் உங்களுடைய பிள்ளையை சேர்க்க விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கூலுடைய நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அந்த ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேக் போயிருங்க. போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு பார்த்தீங்கன்னா 22 ஏப்ரல் 2024 முதல் அது முடிகிற டேட்டு பார்த்தீங்கன்னா 20 மே 2024 முடியுது. ஸோ இதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்டு தேவைப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளையோடைய ஃபோட்டோ தேவைப்படும். செகண்டு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளையோட இன்கம், அவங்க அம்மா அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் நீங்கள் வச்சுருங்க. இந்த 6 டாக்குமெண்ட்டு தான் தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ஒன்ஸ் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய மொபைலில் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், ஸ்டார்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அதோடைய அக்கௌண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையோட நெய்மை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளை ஆனா பொண்ணா அது எதுவோ அதை இதை கிளிக் கொடுத்தா போதும். மேல் ஆர் ஃபீமேல் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் மேலங்கி மேல் கொடுத்துருங்க, ஃபீமேலங்கி ஃபீமேல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளையோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. ஸோ அது டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க.
டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 லெட்டர்ஸ் கம்மியாக இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் 8 லெட்டர், அதுக்கு மேலே எவ்வளோ வைக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்து சின்ன எழுத்து ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் எல்லாமே இருக்கணும். ஸோ அது பார்த்து நீங்கள் கரெக்டாக பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. நான் பாஸ்வேர்டு மற்றும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரிலிஜன் கேட்டிருக்கு, உங்களுடைய மதம் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டிருக்கு. ஸோ கம்யூனிட்டி எதுவோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது உங்களுடைய பிள்ளை பிறந்த டேட்டு பர்த்து நீங்கள் கிளியராக பார்க்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய குழந்தை பிறந்திருக்கு எல்கேஜி அல்லது எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்கு. உங்கள் பிள்ளைய நீங்கள் எல்கேஜியில் சேர்க்க விரும்பினா உங்களோட பிள்ளை எப்போ பிறந்துருன்னு பார்த்தீங்கன்னா 1/8/2020 டு 31/7/2021 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருந்தால் மட்டும்தான் இந்த இலவச கல்வியில் நீங்கள் சேர முடியும். ஸோ அதே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1ஆம் கிளாஸில் சேர்க்க விரும்புகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளை 1/8/2018 முதல் 31/7/2019 உங்களுடைய பிள்ளை பிறந்திருக்கணும். ஸோ இந்த 2 டேட்டுக்குள்ளே பிறந்த பிள்ளைகளை தான் நீங்கள் கரெக்டாக சேர்க்க முடியும், இல்லைன்னு சொன்னால் சேர்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மின் அஞ்சலை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிங்க. இதுதான் மெயினான அப்ளிகேஷன் நம்பர். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஸோ அந்த எஸ்எம்எஸ்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்க்ரீனில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரியும். ஸோ அந்த நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே நமக்கு வந்து லாகின் ஆகிட்டு அதில் மேலே லாகின் ஆனாலே மேலே அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. இனி பேரண்ட் டீட்டெயில்ஸ் இதில் கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பேரண்ட் டீட்டெயில்ஸ் அதில் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. இதில் 3 ஆப்ஷன் ஃபாதர் மதர் கார்டியன் அது நீங்கள் எதுவும் அதை கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதருடைய தொழில் எதுவும் கேட்டிருக்கு. ஸோ அது எதுவோ நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் கேட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்கீமில் நம்ம அப்ளை பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். ஸோ அது 2 லட்சத்துக்கு கீழே வர்றதாட்டு நீங்கள் அமௌண்ட்டை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கு பாருங்கள், தங்கள் வாய்ப்பு மறக்கப்பட்ட சிறப்பு பிரிவு சார்ந்தவரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் அது எஸ் கொடுத்துருங்க, நோயங்கி நோ கொடுத்துருங்க. கொடுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும், நோ கொடுத்தா உங்களுக்கு வராது. அதில் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கீழே கொடுத்துரு யுவர் ஆனுவல் இன்கம் 2 லட்சத்துக்கு கீழே இருந்தால் எஸ் கொடுங்க, 2 லட்சத்துக்கு மேலே இருந்தால் நோ கொடுத்தா உங்களுக்கு இதில் அப்ளை பண்ண முடியாது. அதனால் எஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய பேரண்ட் டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. இதில் உங்களுடைய அட்ரஸ் வீட்டு அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடிச்சிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துருங்க. நான் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்முடைய ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். இனி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு ஃபில் பண்ண வேண்டியிருங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அது உங்களுடைய ஃபுல்லுடைய ஃபோட்டோயை நீங்கள் அப்லோடு பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை எம்பிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவு கொடுத்துருப்பாங்க. 100 KBக்குள்ளே தான் இருக்கணும். அதை வித்து ஹைட்டு சைஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. 150 பிக்சல், ஹைட்டு 175 பிக்சல், அதுபடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பிறந்த சான்றிதழ் பார்த்தீங்கன்னா இதில் அப்லோடு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் கரெக்டாக அப்லோடு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸு ஐடி கேட்டிருக்கு, ஆதார் கார்டு இல்லாட்டா ரேஷன் கார்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகவரி சான்றுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஆதார் அது இல்லாட்டா ரேஷன் கார்டு இது நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்லோடு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுவும் கரெக்டாக அப்லோடு பண்ணுங்கள். அப்லோடு ஒன்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுடைய ஊருக்கு அவைலபிளாக எந்த ஸ்கூலெல்லாம் இருக்கோ அந்த ஸ்கூலுடைய நேம் எல்லாமே ஷோ ஆகும். அந்த ஸ்கூலுடைய நேமு நீங்கள் எந்த ஸ்கூலில் உங்களுடைய பிள்ளையை சேர்க்க விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கூலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா போதும். ஓகே கொடுத்தா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆன பிறகு லாஸ்ட்டு பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கேன். அந்த பிரிண்ட் கொடுத்துற போனால் நீங்கள் 2 பிரிண்ட் எடுத்து வச்சுருங்க. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். இன்னொரு பிரிண்ட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் டைரெக்டாக கொண்டு அந்த பிரிண்ட்டை கொடுக்குறேன். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியாச்சு இனி எல்லாமே வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட்டை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக எந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்க அந்த ஸ்கூலில் டைரெக்டாக கொண்டு கொடுங்க. கொடுத்த பிறகு ஒன்ஸ் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய பிள்ளையோட நேம் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் அவங்க கரெக்டாக அது பிரிண்ட் எடுத்து ஒட்டியிருப்பாங்க. இந்த பிள்ளைங்க செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதில் உங்களுடைய பிள்ளை இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குங்க. பிள்ளை இருந்தால் நீங்கள் இலவசமாட்டு உங்களுடைய பிள்ளைய அதாவது பார்த்தீங்கன்னா எல்கேஜி மற்றும் 1ஆம் கிளாஸில் நீங்கள் இலவசமாட்டு உங்களுடைய பிள்ளையை சேர்த்துக்கலாம். எந்த ஒரு அட்மிஷன் ஃபீஸு பே பண்ணாமலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.